सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। तमेकनेमिं त्रिवृतं षोडशान्तं शतार्धारं विंशति प्रत्यराभिः अष्टकैः षड्भिः विश्वरूपैकपाशं त्रिवर्गभेदं द्विनिमित्तैकमोहम्. நாலாவது மந்திரம். மூன்று மந்திரங்களில் இந்த உலகத்துக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த உலகத்துக்கு காரணம் என்ன, எது காரணமாக இருக்க முடியும்? காலம் காரணமா இருக்கலாமா, ஸ்வபாவம் காரணமா இருக்கலாமா, நியதி காரணமா இருக்கலாமா, இல்ல எதிர்ச்சா காரணமா இருக்கலாமா, அல்ல பூதங்களுடைய கூட்டம் காரணமா இருக்கலாமா, ஜீவன் காரணமாகலாமா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணினா இது ஏழும் காரணமா இருக்க முடியல. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதமான லோபம் இருக்கு, ஒரு தோஷம் இருக்கு. அது ஜெகத்காரணமாக இருக்க முடியாது. அப்ப என்னமா இருக்கலாம் என்று யோஜனை பண்ணி அந்த பரமாத்மா இடத்துல இருக்கிற சக்தி தான் தெய்வாத்ம சக்தி நிகூடாம் அப்படின்னு அந்த பரமாத்மா இடத்துல ஒரு சக்தி தான் காரணம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அந்த சக்தினா என்னது? அந்த பரம்பொருள்னு சொல்ற அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டவர், இவைகள் நமக்கு தெரியணும். அதற்காக அடுத்த மந்திரம் தமேகனேமிந்திரவிருதோடசாரம் அப்படிங்கிற மந்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். ஏவம் இப்படி தாவது தேவாத்ம சக்தியும் என்றும் எக்காரணானி நிகிலானி காலாத்மனா யுக்தானி அதிதிஷ்டதி ஏகா யஹா யாரொருவர் காரணானி காரணங்கள் என்று தாங்களால் கருதப்பட்டதான நிகிலானி எல்லாவற்றையும் காலாத்மனா யுக்தானி காலம் நியதி எதிர்த்தா இப்படி கூட்டினவைகளை அதிதிஷ்டதி இவைகளுக்கு மேல் யார் இருக்காரோ, அவைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு யார் இருக்காரோ, இது ஏகஸ்ய அப்படி ஒருவர், அத்விதீயஸ்ய ரெண்டற்ற ஒருவர், பரமாத்மனா ஸ்வரூபேண சக்தி ரூபேண அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபமும் அந்த பரமாத்மாவுடைய சக்தியும் ஞாபகத்துக்கோ, சக்தி வேற அவர் வேற இல்லை. சக்தி சக்திமதோஹோ அபேதா. கையில இருக்கிற எழுதுற திறமையும் கையும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு பயோகிராபி, உங்கள்கிட்ட இருக்கிற சாமர்த்தியத்துக்கு ஒரு பயோகிராபி எழுதுற பார்த்தீங்களா, ஒன்னே ஒண்ணுதான். அப்ப என்ன, தன்னிடத்துல இருக்கிற சக்தியும் தானும் ஒண்ணு என்கிற சித்தாந்தத்துல ஸ்வரூபேண சக்தி ரூபேண நிமித்த காரண உபாதான காரணத்துவம். அவரே நிமித்த காரணம், அவரே உபாதான காரணம். குடத்திற்கு குயவன் நிமித்தம், மண்ணு உபாதானம். உலகத்துக்கு பரம்பொருளே நிமித்தம், பரம்பொருளே உபாதானம், ரெண்டு இல்ல. மாயித்வேன ஈஸ்வர ரூபத்துவம். அவர் எப்படி ஈஸ்வரனாயிட்டார்? மாயினால. தேவாத்மத்துவ சர்வஜத்வாதி ரூபத்துவம். இந்த மாயினாலதான் அவர் பிரகாச ரூபமாகவும் சர்வஜனாகவும் சர்வஜாதி ரூபங்களும் அடைஞ்சிருக்கார். அந்த மாய அவரிடத்துல இல்லைன்னா அப்ப என்ன சார்? அமாயத்வேன சத்யஞான ஆனந்த அத்விதீய ரூபத்துவம். மாயையானது அவர்ல சேரலைன்னா அவரே சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அத்வயம் அப்படி ரூபத்தை அடைவர். மாய இருக்குமையானால் தேவாத்மத்துவம், சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம் இப்படி ரூபங்களை அடைவர் ஒருவரே. இது சமாசேன கிருத்தியர்த்தாப்தியாம் அபிஹிதம் என்று டோட்டலாக முழுமையாக விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. சமாசம்ல சுருக்கமாக சொல்லப்பட்டது. இதானீம் தமேவ சர்வாத்மானம் தர்சயதி. அவர் சர்வாத்மாவாக இருக்கார், எல்லாமாக இருப்பார் அப்படிங்கிறது. ஆல் பர்வேசிவ்னஸ் ஒண்ணு, இம்மனன்ட்னு ஒண்ணு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது ஒரு தன்மை, எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறது ஒரு தன்மை. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திகா அப்படின்னு சூத்ரே மணிகணாகவான்னு வேற சொல்லியிருக்கார். சர்வம் வியாபிய அதிதிஷ்டதி அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். இதுல இந்த சர்வாத்மத்துவம்னு இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமாக இருக்கும் தன்மை,
அதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக காரிய காரணையோகோ அனன்யத்துவ பிரதிபாதனேனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் அந்த காரணமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம் இது நிதர்சனேனா. எல்லாம் வாக்குனால ஆரம்பிக்கப்பட்டதே தவிர இருக்கிற பொருள் ஒண்ணுதான், மண்ணுத்தான் இருக்கு. அது குடம்னு சொல்றேன், மூடின்னு சொல்றேன், பல்லாயின்னு சொல்றேன், எல்லாமும் சொல்றேன். இருக்கிறது என்ன? மண்ணுதான். அந்தந்த ஆகாரம் வந்ததுமே அதுக்கு வெவ்வேறு பெயர் சொல்லியிருக்கு. பெயர் மாற்றினால இருக்கிற மூலப்பொருள்ல மாற்றதும் இல்லை. அதே விதமாக வாகாரம்பணம் விகாரோ நாமதேயம், வாக்குனால தனித்தனி பெயர் ஆரம்பிச்சிருக்கேள். அதுக்கு ஒரு ஷேப் வந்ததுமே வஸ்துதா என்ன? மிருத்திகே தேவ சத்தியம், இருக்கிறது மண்ணுத்தான் என்ற நிதர்சனையில அத்விதீய அபூர்வ அபர நேதி நேத்யாதி. இந்த பிரம்மத்தை எப்படி சொல்றது? அத்விதீயமாகவும் அபூர்வம் அனபரம் காரிய காரண வர்த்திதமாகவும் நேதி நேத்யாத்மக. நேதி நேதி, இது இல்லை இது இல்லை இது இல்லை, வெளுப்பா இல்லை கருப்பா இல்லை நீளமா இல்லை குட்டா இல்லை, எதுவும் சொல்ல முடியல. அது அப்படிப்பட்டதான வாககோச்சர புலன்களுக்கு அப்பாற்பட்டதான அசனாயாத்யசம்ஸ்பிருஷ்டா, அசனாயாதிகளுக்கு பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இவைகளால் சம்பந்தப்படாததான பிரத்யஸ்தமித பேத, ஒரு விதமான பேதமும் அதற்குள்ள இல்லை. அப்படிப்பட்டதான சித்ததானந்த பிரம்மாத்மத்வம், அந்த பிரம்மம் சித்ரூபமா இருக்கு, சத்ரூபமாக இருக்கு, ஆனந்த ரூபமாகவும் இருக்கு. சித்ததானந்த பிரம்மாத்மத்வம் பிரதர்சயித்து மனாஹ, அதை பிரதர்சனம் பண்ணணும் என்பதற்காக. அசனாயாதி அசம்ஸ்பிருஷ்டம், அசனாயா பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இவைகள்னால தொடப்படாதான, இவைகளுக்கு அப்பாற்பட்டதான பிரத்யஸ்தமித பேதம், எல்லா விதமான பேதங்களும் இல்லாததான நீக்கப்பட்டதான சித்ததானந்த பிரம்மாத்மத்வம் பிரதர்சயிது மனாஹா, சச்சிதானந்த வடிவமா இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபத்தை காட்டணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர் பிரகிருதிவா முதலியே பிரபஞ்ச பிராந்தாம் அவஸ்தாம் பிராப்தஸ்ய, பைனேசர் இந்த மனுஷன் இந்த உலகமே உண்மை எனக்கூடியதான பிராந்தியை அடைஞ்சிருக்கான் சார். பிராந்தாம் பிராந்தாவஸ்தாம் அவஸ்பிராப்தஸ்ய பரபிரம்மண ஈஸ்வராத்மனா, அந்த பரமாத்மாவுக்கு ஈஸ்வர ஸ்வரூபமாக சர்வஜத்வ அபகத பாப்மத்வாதி ரூபேண, அவருடைய ரூபங்கள் என்ன? ஈஸ்வரனா இருக்கும் பொழுது அவருடைய ரூபம் என்ன? சர்வஜனாகவும் புண்ணிய பாப சம்பந்த வர்ஜிதனாகவும் இருக்கார். அபகத பாப்மத்வாதி ரூபேண தேவதாத்மனா பிரம்மாதி ரூபேண, அதே போல தேவதா ஸ்வரூபம். தேவதான பிரகாசம்னு அர்த்தம். இங்க திவு கிரீடா விஜயேஷா ஸ்துதி மோத காந்தி கதிஷு அப்படிங்கிற தாத்துனால தேவ சப்தத்துக்கு காந்தின்னு அர்த்தம், ஒளிமயமானவர். ஆயால் தேவதாத்மனா பிரம்மாதி ரூபேணா, அந்த பிரம்மரூபமா இருக்கிறது மட்டும் இல்ல, அவருக்கு காரிய ரூபம் உண்டு. காரியாதி ரூபேண வைஸ்வானராதி ரூபேண, அவரே அநேக உருவங்கள் வைஸ்வானராகவும் விராட்டாகவும் உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். மோட்ச அபேட்சித சுத்தியர்த்தாம், இவைகள்ல மோட்சத்துக்கு வேண்டியது சுத்தமான ஒரு ஸ்வரூபம். அந்த சுத்தியர்த்தாம் சகிதி பிதர்லோக காமஹா இது விஸ்வேஸ்வயர்த்தாம். அதே போலயே சாந்தோக்கிய பரிஷத்துல யார் இந்த தஹராதி பிரஜாபதி உபாசனங்களை பண்ணி கொண்டிருக்காரோ, யாத்மா அபகத பாப்மா விஜரோ விமிருத்திர்விஜோபோ விஜகோ அபிபாதகல்பா என்று குணாஷ்டங்களோட கூடினதான பரமாத்மாவை தியானம் பண்றானோ, சையது பிதர்லோக காமோ பவதி. பிதர்லோகத்தை பார்க்கணும், 10 ஜென்மாவுக்கு முன்னால எங்க அப்பா யாருன்னு சொன்னா முன்னால அவர் வந்து நிற்பார். யாரார பார்க்கணும்னு நினைக்கிறாளோ எல்லாம் அவளுக்கு சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அப்படி ஒரு பலம் கிடைக்கும். அப்படி சையது பிதர்லோக காமஹா இது விஸ்வைஸ்வர்யார்த்தாம், விஸ்வ ஐஸ்வர்யம் எல்லாம் அவர் கிடைக்குது. மாம் வா நித்யம் சங்கரம் வா பிரயாதி, என்னையோ அல்லது சங்கரனையோ யாரு வேணும்னு நினைக்கணும்னா அவளுக்கு கிடைக்குது. இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யம் நாரதருக்கு இருக்கல்லவா, எப்ப யாரு வேணும்னாலும் அவர் போய் பார்க்கலாம், அவருக்கு தங்கு தளங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இத்தியாதி தேவதா சாயுஜ்ய பிராப்தியர்த்தாம், தேவதையோட ஒன்றாக போகிறது எனக்கூடியதான பலமும். வைஸ்வானராதி பிராப்தியர்த்தாம், வைஸ்வானராதி உருவத்தையும் அடையணும் எனக்கூடியதான
உபாசனார்த்தாம் அசேஷ லௌகிக வைதிக கர்ம பிரசித்திம். இந்த உபாசையினாலையும் கர்மாவனாலையும் இதை அடையலாம் அப்படின்னு அசேஷமான லௌகிக வைதிக கர்மா, லௌகிகமான கர்மாக்கள்னாலையும் வைதிகமான கர்மாக்கள்னாலையும் இது எப்படி அடைகிறது என்கிறது சொல்லப்படுகிறது. எது காரியகாரண ரூபேண ஸ்வரூபேண, காரியகாரண ரூபமாகவோ அல்லது இதுக்கு அதீதமான பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாகவோ, சித்தானந்த அத்விதீய பிரம்மாத்மனாச்ச சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான வியவஸ்திதம் நஸ்யாத், அப்படி ரெண்டு உருவமாக சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் பிரம்மம் இல்லாத போனால் ததா போக்ய போக்திரு நியந்திராபாவே, இந்த போக்கியமான பொருள்களையும் போக்தாவான ஜீவர்களையும் கண்ட்ரோல் பண்றவர் இல்லேன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? சம்சார மோட்சயோ அபாவே சியாத், சம்சாரமும் இல்லாம போயிடும், மோட்சமும் இல்லாம போயிடும். ஆகையால் இவைகள்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஈஸ்வரன் எனக்கூடியதான ஒரு தத்துவம் அவசியமாக இருக்கு. அதிகாரிணா அபாவேன, அப்பொழுது அது இல்லைன்னு சொன்னேன்னா அதிகாரி இல்லைன்னு ஆயிடுது. அதிகாரி இல்லைன்னா என்ன ஆயிடுது? அப்புறம் அதிகாரிணா அபாவேன சாதன பூதஸ்ய பிரபஞ்சஸ்ய அபாவா, சாதனமான பிரபஞ்சம் இல்லேன்னு ஆயிடும். தத் பலதாத்துஸ்ய ஈஸ்வராபாவா, அதுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதான ஈஸ்வரனும் இல்லை என்று ஆகிவிடும். ததா சம்சாராதி ஹேதுபூதம் ஈஸ்வரம் தர்சயதி. ஆகையால் இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான, சம்சார ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடியதான இந்த ஈஸ்வரனை சொல்லுகிறார். தர்சயதி சம்சார மோட்ச ஸ்திதி பந்த ஹேது, சம்சாரத்தினுடைய மோட்சம் ஸ்திதி பந்தம் இவைகளுக்கு காரணமானவர் என்று. ததாச்ச சம்சார மோட்சயோ அபாவ ஏவ ஸ்யாத், அதாவது சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் ஒண்ணும் இல்லாமல் போயிடும். தத் சித்தியர்த்தம், ஆகையால் இதெல்லாம் சித்திக்கணுங்கிறதுக்காக பிரபஞ்சாதி அவஸ்தானம் தர்சயதி. இந்த உலகம் இருக்கு சார், ஆகையால் உலகம் எதற்க படைச்சார், இந்த உலகம் ஏன் இருக்கணும், இப்படிப்பட்டதான கேள்விகள் எல்லாம் கேட்கணும். அதுக்கு பதில் வேணுமோ இல்லையோ? பரமாத்மா உலகத்தை ஏன் படைச்சார், அந்த உலகத்துல உலகமா அவரே இருக்கார், அந்த உலகத்தை இருக்கிறதுனா எனக்கு என்ன பிரயோஜனம், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலையானால் அதற்கு பதில் சொல்றார் இங்கு. தத் சித்தியர்த்தம், அதெல்லாம் சித்திக்கிறதுக்காக பிரபஞ்சாதி அவஸ்தானம், இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஏகம் பாதம் நோட்சிபதி தலிலாது அம்ச உச்சரன் சதேதானந்தம் ந சத்தியம் நாதம் பவேது இது சனத்து ஜாதியேபி. இந்த சனத்து ஜாத்தியத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. சனத்து ஜாதர் அவர் திருதராஷ்டிரருக்கு சொல்றாரு. விதுரர் ரொம்ப நாள் தர்மத்தை சொன்னார். சொன்ன போதிலும் அவருக்கு திருப்தி ஏற்படல. கேட்கும் பொழுதெல்லாம் மனசுக்கு ஆனந்தமா இருக்கு, சொல்லி நிறுத்தினதுமே மனசுல கவலைப்படுங்கிறது. என்ன பண்ணுவார் பாவம்? குழந்தைகள் யாரும் சொன்ன பேச்சு கேட்கல, அவருக்கும் ராஜ்யத்துல ஆசை போகல, கவலைப்பட்டு இருக்க. கவலைக்கு போறதுக்கு மருந்து வேதாந்தம் ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு. மணிக்கணக்கில் சொல்லிட்டு இருக்கார் விதுரர். ஆனால் அவன் நிறுத்தினதுமே அவரால் தாங்க முடியல, அவ்வளவு துக்கம். அப்ப விதுரர் கேட்டும் பொழுது விதுரர் சொல்றார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேல உபனிஷத் தத்துவம் தான் சொல்ல முடியும், அதான் நான் பேச முடியாது. உபனிஷத் தத்துவத்தை ஒரு பிராமணன் தான் வந்து பேச முடியும், நான் அந்த தத்துவத்தை நேரா சொல்ல முடியாது உங்களுக்கு. ஆனா ஒண்ணு பண்றேன், நான் என்னுடைய தபசக்தியில அவரை வழிவழைக்கிறேன். அவர் அவ்வளவு சக்தி இருந்த போதிலும் அவர் தான் சொல்லலை பாருங்க. அதான் அந்த தர்மத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம அந்த தர்மத்தை தாண்டப்படாது, நமக்குன்னு விதித்து தாண்டப்படாது அப்படின்னு ஒரு வரம்பு. அப்பொழுது அவர் தியானம் பண்றார். சனத்து ஜாதர் வர, அப்பொழுது இது போல பெரியவருக்கு வேணும்னு சொன்னா அவர் மேல கிரந்தம் எல்லாம் சொல்றார், உபனிஷத்துகளுடைய வியாக்கியானம் எல்லாம் சொன்னார். அதான் சனத்து ஜாதியம்ங்கிற கிரந்தம். அந்த சனத்து ஜாதிய கிரந்தத்தில் இருக்க ஏகம் பாதம் நோட்சிபதி சலிலாத் ஹம்ச உச்சரன். பாருங்க, ஹம்சஹான்னா பரமாத்மான்னு அர்த்தம். இந்த சம்சாரம், சலீலம்னா சம்சாரம்னு அர்த்தம். இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து இந்த அன்னபட்சியானது அதுக்கு மேலேயே இருக்கு, ஆனா ஒரு பாதம் அதுல சம்பந்தப்படாம இருக்கு. அப்படின்னு ஒரு பாதம் பூமியில ஒட்டிட்டு இருக்கணும், 3 பாதங்கள் மேல இருக்கணும். ஆனா அவர் ஒரு பாதத்திலையும் சம்பந்தப்படாம இருக்கார் சார் பரமாத்மா. ஏகம் பாதம் நோட்சிபதி சம்சாராது ஹம்சஹா உச்சரன் நகேதவிந்தத ஆனந்தம். அப்படி இல்லாத போனால்
உலகத்துல யாருக்கும் ஆனந்தமே இருக்காது. ந சத்தியம் அமிர்தம் பவேத் இது சனாத்து ஜாதியேவி ஏகம்பாதம் நோட்சிபதி அப்படின்னு சொல்லியிருக்கார். ததாச்ச ஸ்ருதி சனத்து ஜாதத்துல சொல்லியிருக்காருன்னா நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். சனத்து ஜாதர் உபனிஷத் அர்த்தத்தை நான் சொல்றேன். எந்த உபனிஷத்து? பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி இதி தத்ர பிரதமேன மந்திரேன சர்வாத்மானம் பிரம்மசக்கரம் தர்சயதி. அதுல முதல் மந்திரத்தினால சர்வாத்மாவாக இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபத்தை காட்டுகிறது. திடீயேன நதி ரூபேண இரண்டாவது நதி ரூபமாக சொல்லப்படுறது. பாருங்க, தமேகமிதி தமேகேதி தமேக நேமிம் திரிவிரதம் ஷோடசாந்தம்னு இருக்கு மூல மந்திரம். தமேக நேமிம் யஹா ஏகா காரணானி விகிலானி அதிதிஷ்டதி யார் தான் ஒருவனாக இருந்து கொண்டு கீழ் சொன்னதான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் உலகத்துக்கு காரணமாக எதது ஆகலாம்? காலம், நியதி, எதிர்ச்சா, ஸ்வபாவம், பூதானாம் யோனிஹி, புருஷா இப்படின்னு 6 பொருள் காரணமாக ஆகலாம் என்று நினைத்தோம். அவைகளை எல்லாமே நிகிலானி அதிதிஷ்டதி எல்லாவற்றையும் தான் தன் கண்ட்ரோல்ல வச்சுருக்காரோ. தமேகநேமிம் யோனிஹி காரணம் அதான் ஏகநேமி ஒரு வட்டத்துக்குள்ள இவர் வச்சுட்டு இருக்கார். அதெல்லாம் தனித்தனி அம்சங்கள், அதையெல்லாம் ஒரு வட்டமா சேர்த்து அந்த வட்டத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார். ஏகநேமிம் யோனி காரணம் அவ்யாக்கிருதம் ஆகாசம். அப்படிப்பட்டவர் யாரு? அவ்யாக்கிருதமான ஆகாசம். பரமம் வ்யோமா பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதாங்கிறல அந்த பரமம் வ்யோமா. மாயா அதுக்குதான் எத்தனையோ பேரு. மாயா, பிரகிருதி, சக்தி, தமஹா, அவித்யா, சாயா, அஜ்ஞானம், அனதம், அவ்யக்தம் இத்தியேவமாதி சப்தைஹி அவலபியமானம். எத்தனை 108 உபனிஷத்துலையும் தேடி இந்த மாயாங்கிற பதத்துக்கு எத்தனை பதங்கள் பரியாய பதங்கள் சினனிம்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டார். இச்சப்தைஹி அபிலப்யமானா ஏகா காரணாவஸ்தா இத்தனை பெயர்களோட ஆங்காங்கு சொல்லக்கூடியதான ஒரு காரண நிலை. இந்த நேமிங்கிறது நெமிஷாரதுங்கிறது கனெக்ஷன் உண்டு உண்டு. தேவதைகள்ல நாம் தியானம் பண்றதுக்கு நல்ல இடம் எது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிரம்மதேவர் ஒரு சக்கரத்தை விட்டார். இந்த சக்கரம் போயிட்டே இருக்கு, அது பின்னால போங்கன்னார். அது போயிட்டே இருந்தா எங்க போய் விழறதோ அந்த இடத்துல உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அது அப்படின்னு அந்த நேமியானது போய் 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 ஒரு இடத்துல போய் விழுந்துருதான். அது நிமிஷம். நேமி விழுந்த இடம் நைமிஷம். அந்த நைமிஷ அரண்யம் அங்கேதான் யஜ்யங்கள்லாம் பண்ணினார். அங்கேதான் அவளுக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்பட்டது. அதனால்தான் எல்லா மகர்ஷிகளும் நைமிஷாரண்யத்தில் ஈடுபட்டது. இந்த நேமிங்கிற பதத்தில் தான் நைமிஷம்னு வந்தது. இது பாகவதத்தில் சொல்லி அப்படிப்பட்டதான நேமிதி இவ நேமி சர்வாதாரா இவைகள்லாம் எங்கே போய் நிற்கிறதோ அது எப்படி ஒரு சக்கரமானது எல்லா ஆரங்களுக்கும் எல்லா ஸ்போக்ஸுக்கும் அந்த நேமிஷக்கு ஆதாரமா இருக்கோ அப்படி சர்வாதாரா எஸ்ய அதிஷ்டாதுஹு அத்விதீயஸ்ய பரமாத்மனஹா அந்த அத்விதீயமான பரமாத்மா ஸ்வரூபம் அது. அதுல எல்லாமே கொக்கப்பட்டிருக்கு. எல்லாம் அது எதுக்கு ஆதாரமா இருக்கு. தமேக நேமிம் சரி தமேக நேமிம் நாச்சு அப்படின்னு உலகத்தை நீங்க சொன்ன எல்லா காரணங்களுக்கும் இந்த காரணங்களோட கூடின சைத்தன்யமான மாயைக்கும் அந்த மாய அவித்யா அவ்யக்தம் சாயா இப்படிப்பட்டதான் அநேக பெயர்களோட இருக்கக்கூடியதான மாயாவச்சின்ன சைத்தன்யம்ங்கிறது தான் காரணாவஸ்தை. அந்த காரணாவஸ்தைக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது நேமி சர்வாதாரம். அதான் எதுக்கு அதிஷ்டானமோ பரமாத்மா அவர். அப்புறம் திரிவிரதம் அந்த நேமியானது திரிவிரதம் மாயானது 3 சத்வ ரஜஸ்தமோபி பிரகிருதி குணைஹி விரதம். அதுல அந்த மாயில சத்வம் ரஜஸ் தமசு எனக்கூடியதான 3 குணங்கள் கூடியிருக்கு. ஷோடசகா விகாரஹா இதுல இருந்து 16 விகாரங்கள் ஏற்பட்டிருக்கு. 16 விகாரங்கள் என்ன சார்? பஞ்ச பூதானி 5 பூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எனக்கூடியதான 5 பூதங்கள். ஏகாதச இந்திரியாணி புலன்கள் எத்தனை? 11. எப்படி 11? 5 அறிவு புலன்கள் 5 செயல் புலன்கள் இவையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு மனசு. ஸோ 11.
11 புலன்கள், 5 பூதங்கள், மொத்தம் சேர்த்து 16. அப்படி ஷோடசாரம் ஷோடசாந்தம் தமேகநேமிம் திரிவிருதம் ஷோடசாந்தம், இப்படி அர்த்தம் சொல்லிவிட்டேன். இப்படி அவசானம் விஸ்தாரம் சமாப்தி யஸ்ய ஆத்மனா தம் ஷோடசாந்தம். அதுவா இது ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன், இன்னொரு அர்த்தமும் சொல்லிக்கலாம். எப்படி? பிரஷ்னோபனிஷத்தில் எஸ்மன்னேதா ஷோடசகலா பிரபவந்தி, யாரிடத்துல இந்த 16 கலைகள் உண்டாகிறதோ என்று சொன்னாரே. யாரப்ய பிராணமசுதா பிராணா ஸ்ரத்தாம் இத்தியாதினா புரோக்தாக. இப்படி பிராணத்தை உண்டு பண்ணினார், பிராணந்த ஸ்ரத்த அப்படின்னு ஆரம்பிச்சு 16 சொன்னாரு. ஷோடசகலாக அவசானம் எஸ்ய, அந்த 16 கலைகளை சிருஷ்டி பண்ணி நிறுத்தி விட்டார். அப்படி ஷோடசகல வித்ய பிரஷ்னோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. 6வது பிரश्னத்துல, கடைசி பிரश्னத்துல, அத ஏகமேவ நேமிம், ஒரே ஒரு நேமியை காரணபூத அவ்யாக்கிருதாவஸ்தா அபிஹிதா, காரணபூதமான அவ்யாக்கிருதாவஸ்தா சொல்லப்பட்டது. தத் காரிய சமஷ்டிபூத விராட் சூத்திரத்வயம், அதனுடைய காரியம் சமஷ்டியா இருக்கும் பொழுது விராட்டு சூத்ராத்மா என்கிறதும், தத்யஷ்டிபூத அவருடைய பிரிக்கப்பட்டதான பூத பூராதி சதுர்தச புவனானி, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம், அதிலிருந்து ஆரம்பிச்சு அதல வித்தல சுதலச அதல தலாதல பாதாளம் எனக்கூடியதான 14 புவனங்கள், சதுர்தச புவனானி அந்த அவசானம் எஸ்ய, இப்படி அவசானம். இப்படி ஷோடசாந்தம் ஆயிடுது. எப்படி? ஹிரண்யகர்பர் சூத்ராத்மா 2, 14 புவனங்கள், 14 2 16, ஷோடசாந்தம். எஸ்ய பிரபஞ்சாத்மனா அவஸ்திதஸ்ய தம் ஷோடசாந்தம். இப்படி முதல் பாதத்துக்கு அர்த்தம் சொன்னேன். 2வது பாதம் சதார்த்தாரம் விம்சதி பிரத்யராபிஹி, அப்படி சத அர்த்த அரம், சதம்னா 100, 100ல பாதி 50, 50 ஸ்போக்ஸ் இருக்கு. அந்த சக்கரத்துக்கு, அந்த வட்டத்துக்கு 50 ஆரங்கள் இருக்கு. சதார்த்தானம் விம்சதி பிரத்யராபிஹி, 20 இந்த ஸ்போக்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல கீழே விழாம இருக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு 20 இருக்குங்கிற பிரத்யரம்னு பேர். சில சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வச்சுன்னா அது நடுவுல ஒவ்வொன்றும் கோக்கோத்து வச்சிருப்பான். அது மாதிரி என்ன பார்ப்போம்? சதார்த்தாரம் 50 பிரத்யய பேதாக, 50 எண்ணங்கள். பிரத்யயம்னா எண்ணங்கள். மனிதருக்கு 50 எண்ணங்கள் இருக்கு. எதென்ன அந்த எண்ணங்கள்? விபர்யய அசக்தி துஷ்டி சித்தியாட்சியாக அராஹா. விபர்யம் அசக்தி துஷ்டி சித்தி எனக்கூடியதான அறங்கள், ஆரங்கள். சம்ஸ்கிருதத்தில் அறம்னா தமிழ்ல ஆரங்கள். இவ எஸ்யதம் சதார்த்தாரம் பஞ்ச விபர்யய பேதா. ஆமா 50ன்னு சொல்லி இல்லாமா அதுக்காக பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்காக தானே பாஷ்யம் எழுதியிருக்கார். 50 சொல்றோம் எண்ணிங்கோ. முதல்ல 4 பிரிச்சார். என்னது? விபர்யம்னு ஒண்ணு, அசக்தின்னு ஒண்ணு, துஷ்டின்னு ஒண்ணு, சித்தின்னு ஒண்ணு. இந்த 4 இருக்கே, இந்த 4 50 போறது. எப்படி சொல்றார்? பஞ்ச விபர்யய பேதா, விபர்யங்கள் 5. என்னது? தமஹா மோகா மகாமோகா தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா. இவைகளெல்லாம் வாசிஷ்டத்துல சொல்லியிருக்கு. அந்த வாசிஷ்டத்துல இருக்கிற பிரிவை இந்த இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றாரு. யோக வாசிஷ்டத்துல இருக்கு. தமஹா 1, மோகா 2, மகாமோகம் 3, தாமிஸ்ரம் 4, அந்த தாமிஸ்ரம் 5. ஸோ விபர்யம் எத்தனை விதம்? 5 விதம். அசக்தி 28 அசக்தின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது எத்தனை? 28 கைண்ட்ஸ். ஸோ இது 5, அது 28. துஷ்டி 9, துஷ்டிங்கிறது 9. அதுக்கப்புறம் சக்தி சித்தியானது 8. ஸோ 5, 28, 9, 8 கூட்டினா 50 ஆயிடுது. விவகாரம் முழுக்க 58 எப்படின்னு கூப்பிட்டு கூட்டினா 50 ஆயிடுது. அதான் சொல்றாரு. ஏதே பஞ்சாசத் பிரத்யய பேதாக. பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் எதையும் விட மாட்டார். சிம்பிளா தான் இருக்கும். அர்த்த கம்பீரம். 1000 தரம் பாஷ்யம் வாசிச்சாலும் நான் பாஷ்யத்துல எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
சொல்லலாம், லெக்சர் பண்ணலாம், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு. ஒரு இடத்துல எடுத்து வர டார்க் பேச்சஸ் இருக்கத்தான் இருக்கும் யாருக்காவது. அது இந்த பாஷ்யத்தினுடைய மகிமை இது. அவர் சர்வஜர் பரமேஸ்வர அவதாரம், அவரை நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா ஒண்ணு, நாம அந்த பாஷ்யத்தில் படிக்கக்கூடியதான பாக்கியம் இந்த ஜென்மத்துல வந்ததே நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். மோட்சம் வந்துருதுன்னு மோட்சமாவது வரலாம் சார், பாக்கியம் புரியாது ரொம்ப பேர். நான் சொல்லுவான், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு, தெரியாது பாருங்க. அவ்வளவு கிளியரா சொல்றாரு, எதையும் விட மாட்டார். இப்படி 50 சொல்லியாச்சு. இப்ப தத்திர தமசா பேதா அஷ்டவிதா. இப்ப இந்த தமசுன்னு சொல்லியிருக்கேனே, அது 8 கைண்ட். எப்படி? அஷ்டசு பிரகிருதிஷு அனாத்மசு ஆத்ம பிரதிபத்தி விஷய பேதேன அஷ்டவிதத்துவ பிரதிபத்தே. அனாத்மாக்களில் ஆத்மா என்று நினைக்கக்கூடியது 8 அனாத்மாக்கள்ல ஆத்மான்னு நினைக்கக்கூடியதான 8 விதமான தமசு. மோகஸ்தஜ அஷ்டவிதோ பேதா. மோகத்துக்கு 8 விதமான பேதம். அணிமாதி சக்தி மோக. மோகம்னா என்ன சார்? அணிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்ச அஷ்டசித்த. இதெல்லாம் மோகிச்சு போறது. தசவிதா மகாமோகா. தமசுன்னு சொன்னேன், மோகம்னு சொன்னேன். மகாமோகம்னு சொன்னேல, அந்த மகாமோகம் என்ன? 10 விதம். எப்படி? திருஷ்டானுஸ்ரவிக சப்த விஷயேஷோ. இந்த ஊர்ல கேட்டதோ பார்த்ததோ இல்லது அங்க இருக்குன்னு கேட்டதோ என்கிற விஷயங்களில் பஞ்சசு அபினிவேஷ மகாமோகா. கண்ணால பார்த்ததான உருவம், இந்த உருவத்துல மோகித்து போறது. ஏதாவது ஒரு பொருள் என்னதான் இருந்தாலும் இந்த லட்டு பார்த்தா நல்லா சாப்பிடாம இருக்க முடியாது சார் அப்படிங்கிறான். எத்தனை லட்டு சாப்பிட்டு இருக்கேன், இன்னும் அதை கண்ட ஏன் அவ்வளவு விவகாரம்? சில பேருக்கு சில பதார்த்தத்துல அவ்வளவு மோகம். வெளியூர் வர்றேன்னா இல்ல சார் என்ன சீரியல் இந்த பார்த்து நான் பார்க்கறேன், அதை பார்க்காம போக முடியாது சார். எத்தனை கவலை பாருங்க. ஒவ்வொருத்தனுக்கும் இதுல அட்டாச்மெண்ட் கூட வர போறத. இது ஒண்ணு. அதோட மட்டும் இல்லாமல் இங்கதான் இல்ல, சொர்க்கலோகத்துல ரொம்ப ஊர்வசி இருக்காரான்னு அது மேல மோகம். எதுக்காக யாகம் பண்றான்? இங்கெல்லாம் விட்டு இங்க தியாகம் பண்ணிட்டு அதுல விடலையே. ஐயமரியம் சரஸ் இருக்கு, அங்க அஸ்வத்த சோமசவனம் இருக்கு, அங்கே போகணும்னு தீட்சிதாள் போறாரோ விட்டாள மோகத்தை அதான் மகாமோகம்னு. திருஷ்ட ஆனுஸ்ரவிக சப்தாதி விஷயேது. இந்த லோகத்துல பார்க்கப்பட்டதோ அந்த லோகத்துல இருக்கிறதாக கேட்கப்பட்டதான விஷயங்களில் 5 புலன்களுக்கு ஏற்பட்டதான விஷயங்களில் பஞ்சசு அபினிவேஷா. அது உண்மை, அதை நான் அனுபவிக்கணும் எனக்கூடியதான அபினிவேஷத்துக்கு மகாமோகம்னு பேரு. திருஷ்டானுஸ்ரவிக பேதேன தேஷாம் தசவிதத்துவம். 5 புலன் தான், ஆனா விஷயங்கள் 10. எப்படின்னு இந்த லோகத்துல பார்க்கப்பட்டது மேல் லோகத்துல இருக்கிறதாக கருதப்பட்டது. தாமிஸ்ரஹா. இந்த தாமிஸ்திரம் என்னது? இந்த நரகம். அஷ்டாதச விதா. திருஷ்டானுஸ்ரவிகேஷு தசசு விஷயேஷு அஷ்டவிதைஹி ஐஸ்வர்யைஹி பிரயதமானஸ்ய. இந்த 10 விஷயங்கள்லயும் அஷ்டவிதமான ஐஸ்வர்யம். எப்படி? இந்த போகம் எனக்கு மட்டும்தான் வரணும், இன்னொருத்தனுக்கு தெரியப்படாது. அப்படி இல்ல, எல்லோருக்கும் தெரியறா போல நான் இதை அனுபவிக்கணும். அனிமா மகிமா செய்வ. பெருசதான ஒரு போகத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. லட்டு சின்ன லட்டு சாப்பிட்டாலும் பூத்தி சாப்பிட்டாலும் லட்டு சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். ஆனா அவனுக்கு என்ன, யானை தர அளவுக்கு பெரிய லட்டு வேணுங்கிறான். திருப்பதி லட்டு சின்னதா கொடுத்தா என்ன, உடச்சி கொடுத்தா எனக்கு பெரிய கொடுக்கும். சின்ன குழந்தை எண்ணமா இருக்கும். ஆப்பிள் பழம் சாப்பிடாது, பெருசா வேணும்னு கத்தும். கடையில் அது 2 கடி கடிச்சுட்டு கீழே போட்டுரும். ஏன்? அது கரிமான ஒரு ஆசை. அது பெருசா இருக்கிறத நான் தான் அனுபவிக்கணும். இப்படி 10 விதமான போகங்களில் இப்படி 8 விதமான சக்திகளோட அனுபவிக்கணுங்கிறத 18 விதமாச்சு. இப்படி திருஷ்டானுஸ்ரவிகேஷு தசசு விஷயேஷு அஷ்டவிதைஹி ஐஸ்வர்யைஹி பிரயதமானஸ்ய ததசித்தௌ. அது கிடைக்காத போகும்பொழுது யக்ரோதா என்ற ஒரு கோபம் உண்டாகிறதோ சஹா தாமிஸ்ரஹா அபிதீயதே. அத்தனை நரகமும் இந்த ஊர்லயே அனுபவிக்கிறான் வாசிஷ்டத்துல. சில வேற எங்கேயும் வேண்டாம். இந்த குழந்தைகள் படுறதோ இல்லை, பெரியவாளே பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல இவ்வளவு கவலைப்படுறாள, எல்லாம் போய். அதனால இது வேண்டியது இல்லை. அந்த பிரம்ம தத்துவத்தை பார்த்தா அதெல்லாம் ஓடிய போயிடும் அப்படிங்கிற. அந்த தாமிஸ்ரஹா அஷ்டாதச விதா. அந்த தாமிஸ்ரம் எப்படி? 18 விதம். எப்படி? அஷ்டவித ஐஸ்வர்யே தசசு விஷயேஷு போக்கியத்வேன உபஸ்திதேஷு
8 விதமான ஐஸ்வர்யங்களும் 10 விதமான போகங்களில் ரூபம், ரசம், கந்தம், சப்தம், ஸ்பர்சம், திருஷ்டம், அதிருஷ்டம் இப்படிப்பட்டதான விஷயங்களில் 8 விதமான ஐஸ்வர்யங்களும் சின்னதாகவும் பெரிதாகவும் குண்டாகவும் ஸ்தூலமாகவும் இதை அனுபவிக்கக்கூடியது வரும் பொழுது மிருத்யுனா ஹிரியமானஸ்ய இத்தனை நாள் இவன் வாழ்நாள் முழுக்க ட்ரை பண்ணியிருக்கான் சார். அது எண்ணிக்கை கிடைக்க போறதோ அன்னைக்கு இவன் பிராணனை விட்டான். மிருத்யுனா ஹிரியமானஸ்ய யஹா சோகா அப்பொழுது அவனுக்கு சோகம் வருது பார்த்தீரா. ஜாயதே மகதா கிளேசேன ஏதே பிராப்தா. அடாடா இந்த வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சிரமப்பட்டு நான் அடைஞ்சேன். நச்சையதே மயா உபயுக்தா இதெல்லாம் என்னால அனுபவிக்க முடியலையே, வேற யாரோன்னா அனுபவிச்சு போக போறான் என்று பிரத்யாசன்னாயம் மரண காலத்துல இப்படிப்பட்டதான கவலை வந்தது. சஹா அந்ததாமிஸ்ரஹா இத்யுச்சதே. இதான் அந்ததாமிஸ்ரம். இந்த நரகங்கள் யமலோகத்துல இருக்கு. அந்தந்த நரகங்களுக்கு தனித்தனி பேர் வச்சிருக்கோம். இந்த நரகங்கள் தனித்தனி பேர் வச்சுட்டு அந்தந்த நரகத்துல இந்த மனுஷால் போய் அனுபவிக்கிறான். ஆனா அங்கே என்ன துக்கம் உண்டோ அந்த துக்கம் இந்த மனசுனால இங்கேயே நீங்க அனுபவிக்கிறீர்கள்னு வாசித்தது இருக்குது. ஒரு மனுஷனுக்கு தான் ரொம்ப விசேஷமா மாமரத்தை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ நீங்க. அது மாமரம் சாதாரணமாக 8 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ காய்க்கும். சாதாரண மரமா இருந்தா 8வது வருஷம் காய்க்கும், இல்லைன்னா 15வது வருஷம் காய்க்கும். அது என்னமோ நீங்க வச்ச வேலை அது சரியா இல்லை, 32 வருஷம் ஆனாலும் காய்க்கல. ஆனா ஒரு நாளைக்கு 1 வருஷம் அதை காய்ச்சது. அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு கீழே விழுந்து பிராண விட்டு அப்ப என்னடா பண்றது? இத்தனை நாள் 32 வருஷம் ஜலத்தை விட்டேனே. அப்ப யாருன்னார்? கடைசியில உங்க குழந்தைகள்லாம் எல்லாம் அமெரிக்கால இருக்கா, அவன் அனுபவிக்கல. யாருன்னா ஊர்ல இருக்கிறவங்க அனுபவிச்சு போறானே இப்படின்னு கவலைப்படுறது பார்த்தா. இந்த கவலை போன்றதான கவலை அந்த தாமிஸ்வரத்துல இருக்கு. அங்கே நரகலோகத்துல துக்கம் பண்றவாளுக்கு, பாபம் பண்ணினவாளை இப்படி அவனுக்கு கிடைக்கிறா போல கிடைச்சு பறிச்சுப்பான். அது போல தாமசம் துக்கம் அங்க இருக்கு. அந்த துக்கமும் நீங்க இங்க அனுபவிக்கிறேன். அதனால இது 2 விதமா இருக்கு. அதனால மனுஷன் என்ன பண்ணணும்? நம்ம ஏதோ வச்சோம் மாமரத்தை, கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு அனட்டாச்சடா இருந்தா தான் அவங்களால சௌக்கியமா இருக்க முடியும். பகவானுக்கா நம்ம நல்லது பண்ணுவோம், யாரோ ஒருத்தர் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேலையானால் உங்களுக்கு ஒன்றும் தொடாது. இப்படி இத்தனை விதமான பிரபஞ்சத்தை இத்தனை பிரபஞ்சமாகவும் பரமாத்மா இருக்க. ஞாபகம், இத்தனையாகவும் பரமாத்மா இருக்க. அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது மனசு. ஆனா அந்த மனசுல துன்பம் நீங்க அனுபவிக்கிறீர்கள். துன்பத்தை அவர் சிருஷ்டிக்கல, இன்பத்தை அவர் சிருஷ்டிக்கல, மனசை அவர் சிருஷ்டிச்சிருக்கார். அதுல பக்திய நீங்க சிருஷ்டிக்கிறீர்கள். அதான் விசேஷம். அந்ததாமிஸ்ரா இத்யுச்சதே. இப்படி விபர்யய பேதாக வியாக்கியாதாக, இப்படி விபர்யம் எனக்கூடியதான அம்சங்களை தமஹா மோகா மகாமோகா தாமிஸ்ரா அந்த தாமிஸ்ரா என்கிற விபர்யத்தை சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு அசக்தி, துஷ்டி, சித்தி எனக்கூடியதான வித்தியாசங்களை நான் சொல்லணும். அதை விஸ்தாரமாக சொல்றேன்னு ஆரம்பிச்சார். சதார்த்தாரம் விம்சதி பிரத்யராபிங்கிற சதார்த்தாரம் எனக்கூடியதான பதத்துக்கு வியாக்கியானத்துல நடுவுல நிக்கிறோம். இதுக்கு மேல் பாகமானது திங்க